உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு 3 ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் உங்களை. 3 பவன், ஒன்று கையேந்தி பவன், இன்னொன்று பையேந்தி பவன், இன்னொன்று மெய்யேந்தி பவன். ஹல்லேலூயா. இந்த கையேந்தி பவன் என்று சொல்லும்போது அதில் 3 காரியம். ஒன்று பயிற்சி, அயற்சி, முயற்சி. பயிற்சி, அயற்சி, முயற்சி. அடுத்தது பையேந்தி பவன். அதில் என்ன பார்க்குறோன்னா பிரிவு, பரிவு, உறவு. பிரிவு, பரிவு, உறவு. அந்த 3ஐயும் அதில் நம்ம பார்க்குறோம். 3வது அந்த மெய்யேந்தி பவன். அதில் 3 காரியங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதில் பெருமை, உரிமை, அருமை. பெருமை, உரிமை, அருமை. இந்த 3ஐயும் 3 சம்பவங்களின் அடிப்படையில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பைபிளில் ஒரு 3 சம்பவங்கள், 3 காரியங்கள் நடக்கிறது. அதில் முதல் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தாரே, அதுதான் கையேந்தி பவன். ஹல்லேலூயா. அங்கே என்ன இருந்துச்சுன்னா, யார் கையேந்தினாங்க? மக்களும் ஏந்தவில்லை, கடவுளும் ஏந்தவில்லை, ஆனால் சீஷர்கள் ஏந்தினார்கள். சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்க? கையேந்தினாங்க. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொன்னது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க சொன்ன 2 காரியம். ஒருத்தர் போதாதே, எங்ககிட்ட இருக்கிறது போதாது, கையேந்துறாங்க. கையேந்தி பவன்னா என்ன? கையை ஏந்திகிட்டே இருக்கிறது. எப்போ பாரு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம கையை ஏந்திரத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கையை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கை சேர வேண்டும், கை கொடுக்க வேண்டும், நமது கரத்திலிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்பொழுதும் கையேந்தி கொண்டிருப்பது. எங்களால் முடியாது, எங்களால் நடக்காது, எங்களால் இது ரொம்ப சாத்தியமே இல்லை, இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற சீஷர்கள் ஒருவர் என்ன சொன்னார் என்றால், போதாதே. இன்னொரு என்ன சொன்னார்? எம்மாத்திரம். ஒன்று பத்தாது கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எங்ககிட்ட இருக்கிறது அது எம்மாத்திரம், ரொம்ப சொற்பம் இது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் மத்தேயு 4:16 வாசிக்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னது. இதை இன்னொரு நற்செய்தி நூலாகிய யோவான் 6ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கலாமா? யோவான் 6:7-9. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆனாலும் அது எம்மாத்திரம். இருப்பதிலும் குறை, இல்லாததில் குறை. இல்லைனாலும் குறை, சரி இருக்க, இதை வச்சு ஆண்டவரை நாம் மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அற்புதத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை என்ன என்பதை அறியாதவர்களாக, இது நடக்குமோ, நடக்காதோ, நடக்கக்கூடுமோ, இதை இப்பொழுது செய்வாரோ, இனிமேல் தான் செய்வாரோ, இல்லை அன்று தான் செய்தார், இன்றைக்கு எப்படி செய்வார், பல எண்ணங்களிலே நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். சீஷர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். இருக்கிறது ஆண்டவரே, அது எம்மாத்திரம். இன்னொருவர் சொல்லுகிறார், போதாதே, இவ்வளவு அமௌண்ட் இருந்தால் கூட பத்தாதே ஆண்டவரே, எப்படி இது, எப்படி இதை நாம் இவர்களுக்கு கொடுக்க முடியும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ கிவ். முதல்ல நீ செய், நான் செய்யணும் நினைக்காத, நீ முதலில் கொடு. ஆகையால் தான் ஒரு தேவ மனிதர் அழகாக சொல்லுகிறார், இங்கே பெற்றுக்கொள்வதில் ப்ரொவிஷன், there is no scarcity in provision. எப்படி சொல்கிறாரு? நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு கொடுக்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பகிர்ந்து கொடுப்பதில் தான் பிரச்சனை. அவர் எப்படி சொல்கிறாரு? only in distribution. The problem is not in provision but in distribution. ப்ரொவிஷனில் பிரச்சனையே இல்லை, ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கார், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ப்ராப்ளம்.
டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்னா என்ன? ஒருவருக்கு கொடுத்து மற்றவருக்கு கொடு என்று சொல்லியிருப்பார். அவர் பையிலே வச்சுருந்தாருன்னா மற்றவங்க கையேந்திர மாதிரி ஆகிடும். அப்போ அவர் கொடுக்கவில்லை, அல்லது பெற்று கொடுக்கிற பாக்கியம் உனக்கு இல்லை, ஆண்டவரிடம் பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மனம் எண்ணம் இல்லை. ஆகையால் அந்த முதல் பிரச்சனையே என்னன்னா, இருப்பது போதாது, இருந்தாலும் அது எம்மாத்திரம். என்கிட்ட எதுவுமே இருந்தாலும் போதாது, அது அப்படியே இருக்கிறது கூட அது எம்மாத்திரம் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருப்பது போதும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த சிறியதை வைத்து அவர் பெரிதாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நிறைவாக்க வல்லவர் என்ற எண்ணம் இருந்தால் நீங்களே போஜனம் கொடுங்கள் என்ற போது அவர்கள் போஜனம் கொடுக்க முற்பட்டு இருக்க வேண்டும். பிரயத்தனம், பிரயாசம், முயற்சி, அதற்குண்டான பயிற்சி அது அங்கே இல்லாமல் போனது. ஆகையால் தான் முதலில் ஆண்டவர் பயிற்சியாய் சொன்னது என்ன என்றால், நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ ட்ரை, யூ டூ இட், யூ ஸ்டார்ட். நீயே அதை செய், நீயாக பயிற்சி செய், உன்னால் முடியும் என்று சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை பயிற்சிவிக்கிற ஒரு ஆண்டவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நமக்கு பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தான் அவர்கள் எம்மாத்திரம் என்று சொன்னபோது அதில் 2 விஷயம் பாருங்கள். இதே சம்பவத்தை மார்க்கு நற்செய்தி நூலிலே 6:35 என்ன சொல்லுகிறது? யாராவது சத்தமாக வாசிங்க. மார்க்கு. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். பாருங்க, எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் நமக்கு தெரியும். முதல்ல எடுத்த உடனே நமக்கு என்ன தெரியுது? இது வனாந்தரம், நமக்கு இருப்பது வனாந்தரம், நான் வாழ்கிற இடம் வனாந்தரம், நாம் பணி செய்கிற இடம் வனாந்தரம், நான் பெற்றிருக்கிறது எல்லாமே வனாந்தரம் என்ற வனாந்தரம் என்ற எண்ணம் முதலில் நம்மை விட்டு போக வேண்டும். அல்லது வனாந்தரம் இருந்தாலும் அதை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனப்பக்குவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஏனென்றால் அதே மார்க்கு 6:39 பாருங்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக கர்த்தர் ஆண்டவருக்கு தெரிந்தது பசும்புல், சீஷர்களுக்கு தெரிந்தது வனாந்தரம். ஹல்லேலூயா. ஒரே இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. ஆண்டவருக்கு வனாந்தரம் தெரியவில்லை. இந்த வனாந்தரத்தில் அமர வையுங்கள் என்று சொல்லவில்லை. பசும்புல்லின் மேல் அங்கும் பசும்புல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. உன் வனாந்தரத்தில் பசும்புல் உண்டு. நீ வனாந்தரத்திலே உன்னால் விநியோகிக்க முடியும். வனாந்தரத்திலே நீயும் போஜனம் கொடுக்கலாம். நீ கையேந்தி கொண்டிருக்காதே. முதலில் நான் கொடுத்த பயிற்சி போதாதே என்ற அயற்சியில் விழுந்து விடாதே, சோர்வில் விழுந்து விடாதே, அவநம்பிக்கையில் விழுந்து விடாதே, அவிசுவாசத்தில் விழுந்து விடாதே. அயற்சி உன்னை விட்டு போக வேண்டும். பயிற்சியை நீ முற்பட்டால், பயிற்சியை ஏற்றுக்கொண்டால், பயிற்சியை செய்ய ஆரம்பித்தால் அயற்சி என்பது நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அயற்சி என்பது இல்லாமல் போக வேண்டும் என்றால் பயிற்சியை நீ மேற்கொள்ள வேண்டும். கடவுள் உன்னை பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த அயற்சிக்கு பின்பு முயற்சி, அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அற்புதம் நடந்தது. முயற்சியில் இறங்காமல் அற்புதம் இல்லை, முயற்சியில் ஈடுபடாமல் அற்புதம் இல்லை, முயற்சி செய்யாமல் நம்முடைய வாழ்வில் அற்புதம் இல்லை. முயற்சி செய்யாமல் கொடுக்க முடியாது. முயற்சி செய்யாமல் எதுவும் உன் வாழ்வில் நடைபெறாது. நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முயற்சி, அந்த முயற்சிக்கு முன்பாக நம்முடைய அயற்சியை தூக்கி எறிய வேண்டும். அந்த அயற்சியை தூக்கி எறிவதற்கு முன்பாக அவர் கொடுத்த பயிற்சியை மறந்துவிடக்கூடாது. நீங்களே போஜனம் கொடுங்கள். யூ சர்வ், யூ கிவ். உங்களை, நம்மை அவர் பயிற்சிவிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். பயிற்சிவிக்கும் ஆண்டவர், பயிற்சிவிக்கும் ஆண்டவர். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். பில்லி கிரஹாம் அவருடைய பிரசங்கம், அது ஒரு சான் ஹோம் என்ற இடத்திலே ஒரு பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கிருந்து அவர் அடுத்து கலிஃபோர்னியா செல்ல வேண்டும். அந்த பிரசங்கத்திலே என்னென்னா, அவர் ஒரு சிறிய ஒரு கதை, ஒரு ஓமையை சொல்லுகிறார். பில்லி கிரஹாம் சொன்ன கதை, அது குட்டி கதை.
அது என்ன என்றால், ஒரு ஊரில் வந்து ஒருத்தன் பயங்கரமான பலசாலியாக இருந்தவன் ஒவ்வொரு ஊருக்கும் போனால் சவால் கொடுப்பான். எப்படி சவால் என்றால், ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுமையாய் அதை என்ன பண்ணுவோம், பிழிஞ்சு எடுத்துட்டு, இப்போ வந்து சேலஞ்சு, இதுக்கு மேலே 2 சொட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு $1000. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, யாருமே எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. $1000 எவ்வளோ, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல கூட யாருமே ஜெயிக்கலை. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட இறங்கலை. கலிஃபோர்னியாவுக்கு வந்தப்போ அங்கேயும் அதே சேலஞ்சு கொடுத்தானா. அவன் கொடுத்த போது ஒருத்தர் ஒல்லியாக விடன்னு ஒருத்தர் வந்தார். வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னாரு. இவனுக்கு ஒரே சிரிப்பு. இவர் ஆள் பார்த்தாலே இப்படி பல்லி மாதிரி இருக்கார், இவர் எங்கேருந்து இதை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்ததும் அவர் அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படி பொழிஞ்சுதான் 6 சொட்டு வந்து தான். இவன் மிரண்டு போயிட்டான். என்னையா இது 6 சொட்டு, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, நீ எங்கேருந்து வர? அவன் உடனே சொன்னான், நான் எங்கள் சர்ச்சில் வந்து கணக்கு பிள்ளையாக இருக்கிறேன், நான் ட்ரெஷரர். எப்படி? நான் எங்கள் சர்ச்சில் நான் தாங்க பொருளாளர், இந்த மாதிரி நிறைய முறை புழிஞ்சு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா. எப்பொழுதும் நம்மிடம் இருப்பது இல்லை என்ற எண்ணத்தோடு இருப்பது. இல்லை என்றால் இன்னும் இதிலேயே ஓட்டிடலாமா, இதையே இன்னும் புழிஞ்சு எடுத்துடலாமா அப்படின்னு நினைக்காத. சிறுக நாம் சிறுக அவர் பெருக. அப்போ தான் குறைவுகள் நிறைவாகும். ஏனென்றால் அவர் நிறைவானவர், நாம் குறைவுள்ளவர்கள். நாம் சிறுக அவர் பெருக வேண்டும், நம்முடைய குறைவு அது நிறைவாகும். ஹல்லேலூயா. ஆகையால் குறை சொல்லிக் கொண்டிராமல், குறைகளையே பேசிக்கொண்டிராமல் இவ்விதமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் நமக்கு தெரிய வேண்டும்.